இன்னைக்கு நம்ம கடாயிலே ரொம்ப சுலபமா சுவையா செய்யக்கூடிய முட்டை புலாவ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது டின்னர் ரெசிபியாவும் செய்யலாம், இல்லனா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிரும், ரொம்ப சுவையாவும் இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கலந்தாச்சு, அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்துதான் 2 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். முட்டை நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதை 2ஆக வெட்டிக்குங்க. இப்போ வெட்டின இன்னொரு பகுதியை மறுபடியும் 3ஆக வெட்டிக்குங்க. இப்போ இதை மறுபடியும் 3ஆக வெட்டிக்குங்க. இதே மாதிரியே 2 முட்டையும் கட் பண்ணிவிட்டு தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டையும் இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இதை இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. இப்போ அதே பேன்லே மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் வெடித்து வரட்டும். அடுத்ததான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பாத்திரத்துக்கு வர்ற அளவுக்கு வதக்கிக்குங்க. அடுத்ததான் ஒரு பாதி குடைமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துக்குங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது நான் இன்னைக்கு 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ரைஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கட்டும். கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக, அதாவது இந்த மசாலா எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் பதமாக பார்த்து சேர்த்துக்குங்க. முட்டை புலாவ் கடாயிலே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.